ரோபோ சங்கருடைய உடல் வளசரவாக்கம் மின்மயானத்தை வந்தடைந்திருப்பதாக தகவல். செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ராஜா, ரோபோ சங்கருடைய உடல் மின்மயானத்துக்கு வந்து விட்டதா? அங்கு அவருக்கு செய்யப்படக்கூடிய இறுதி மரியாதைகள் என்ன? அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய தயார் நிலைகள் என்ன? மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடலானது வளசரவாக்கத்தில் அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்ட சரியாக மாலை 4 மணிக்கு அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு ராஜீவ் தெரு வழியாக ஸ்ரீ லட்சுமி நகர் 3வது ரோடில் உள்ள வளசரவாக்கம் மின் மயானத்தில் அவர் செய்த உடலானது தகனம் செய்யப்படுவதற்காக 10 மணிக்கு வந்து இருக்கிறது. சில நடிகர்கள் அவர் இல்லத்திற்கு வருவதற்கு தாமதமானதனால் இந்த மின்மயானத்திற்கு நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள். நடிகை வனிதா விஜயகுமார் வந்திருந்தார். அதற்கு பிறகு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் ஆளுநர் போன்ற நெருங்கிய நண்பர்களும் இங்கே வந்து பார்த்திருந்தார்கள். அவர் செய்த உடலானது வழியிலும் கொண்ட சூழ்நிலையில் அந்த ஏராளமான நடிகர்கள் நடந்திருந்தார்கள். இப்போ நடிகர் புகழ், ராமர், அவருடன் பயணித்த சக நடிகர்கள், அவரோட சின்னத்திரை நிகழ்ச்சியில் பயணித்த நடிகர்கள் எல்லாமே அந்த அமர்வில் வரும்பொழுது அவர்களும் நீளமா நடந்து வந்திருக்கிறார்கள். அனைவரும் மின்மயானத்தில் கூடியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் முறைப்படி அது சான்றிதழ் தேவைப்பட்டு அவர் பூத உடலானது கவனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்புதான் அந்த பூத உடலானது அமர் ஊர்தியில் உள்ளே மின்மயானத்தில் நுழைகிறது. அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவருடைய உடல் மின்மயானத்தில் எரியூட்டப்பட இருக்கிறது ராஜா? தற்போது அமர் ஊர்தியிலிருந்து அவர் பூதம் 10-15 நிமிடங்களில் அந்த சாந்திகள் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவருடைய உடலானது எரிக்கப்பட இருக்கிறது. இன்னும் ஒரு 20 நிமிடங்களில் இந்த அனைத்து சாந்திகளும் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து மின்மயானத்திற்கு ரோபோ சங்கருடைய உடல் வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். படம் தான் அவரோட கடைசி படம்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆனது சொட்ட சொட்ட நனையுது. அவர் கூட இருந்த அனுபவங்கள் எல்லாமே மறக்க முடியாத, இன்னும் அவரோட சிரிப்பு சத்தம் என்னைக்குமே எங்கள் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ரோபோ சங்கரனை பற்றி சொல்லணும்னா, என் படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் அவர் எப்படியாவது நான் நடிக்க வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ஆசைக்கு இணங்க அவர் எந்த ஒரு பெரிய பட்ஜெட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு நடித்து கொடுத்து ப்ரொமோஷன்ஸும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து இப்போ எங்கள் படம் தான் கடைசி படம்ன்றது நினைக்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் மற்றவங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருந்தார். அவர் ஆத்மாவும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு எல்லாரும் வணக்கம். நம்ம சினிமாவில் நாங்கள் எல்லாருமே சிரிக்க வைக்கிறோம் தான், நல்ல கலைஞர்கள் தான். இன்றைக்கி உலகம் பூரா நாங்கள் ஃபேமஸ் ஆகிற நடிகர் தான். ஆனால் வண்டியிலேருந்து, கார்லேருந்து, டூ வீலர்லேருந்து எல்லாம் செக்கப் பண்ணி வருஷம் செக்கப் பண்ணுறோம்.
ஏன்னா நல்லா கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு. ஆனால் நம்ம உடம்பை யாரும் செக்அப் பண்ணுறது கிடையாது. இது மூலம் என்னென்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, நம்ம தமிழ்நாடு எல்லாம் நாடு இருக்குன்ட்டு உடம்பை செக்அப் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த புகையில இல்லாமல் இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பார்க்குறோம், அது ஒரு ஜாலியாக நினச்சிக்கிட்டு லைஃப்பை நம்மளே கெடுத்துக்கிறோம். அது ரொம்ப வருத்தம் தான். ஆனால் அண்ணன் ரொம்ப நல்ல மனிதர், ஜாலியாக இருப்பார். ஆள் பார்த்து உடம்பு தான் பெருசுன்னு வந்து அண்ணனோட மன்னர் வகையில் பண்ணேன். பூபதி பாண்டியன் டயத்தில் பட்டுக்கோட்டையில் ஷூட்டிங்கில் பண்ணேன். செம்ம ஜாலியாக இருப்பார். என்ன கிளி எப்படி இருக்க, என்ன பண்ணுறது, அவ்வளோ ஹேப்பியாக இருப்பார். சாப்பிடும்போது அவர் இதெல்லாம் கொண்டாடு திங்ஸ்லாம் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு, ஏன்னா மனுஷனுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. சாப்பாடு மறுபடியும் எல்லாத்தையும் கையில் கொடுத்து எல்லாம் சந்தோஷமாக இருப்பார். ஆனால் அந்த பிள்ளைங்க அழுவு இருப்பாருங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்காக குடும்பத்துக்காக நம்ம வாழணுங்க. ஏன்னா நம்ம எதுவும் நிரந்தரம் இல்லை. ஏன்னா பிள்ளைங்க அழுவும் போது நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, எல்லாமே நாடு இருக்குது, நம்ம எல்லாமே ஹாப்பியாக இருப்போம். ஆனால் நம்மளை நம்பி குடும்பம் இருக்குதுன்னு நினச்சி அண்ணன் ரொம்ப கொஞ்சம் உடம்ப கேர் பண்ணிட்டாரு. இது மூலம் என்னென்ன எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் இங்கே எல்லாம் துக்கமாக இருக்குது. ஏன்னா அண்ணன் எல்லாத்தையும் சிரிக்க வச்சவர். டெய்லியும் அவர் காமெடி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ணன் வடிவேல் பாலாஜி அண்ணன் பாருங்க, அவரும் எல்லாம் சிரிக்க வச்சவர் தானே. விவேகானந்தன் மயில்சாமிலேருந்து எல்லா சமுதாயத்துக்காக நாட்டுக்காக மக்களுக்காக சிரிக்க வச்சுட்டு குடும்பத்தை அளவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளாம் முன்னுரிமாயி எல்லாருமே நல்லா இருக்கணும். அண்ணன் வடிவேல் பாலாஜி அண்ணன் அந்த மாதிரி தான். எப்படியோ ஒரு கலைஞர், அவர் ரொம்ப கஷ்டம். எல்லாருமே குடும்பத்தை அளவு வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த தப்பை இன்னொன்று பண்ணாமல் நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாருமே இனிமேல் இந்த மாதிரி துக்கம் யாருக்கும் வரக்கூடாது. சின்ன வயசு 46 வயசு, ஒரு 75 85 பரவாயில்ல, 46 வயசுலேயே தான் பிள்ளைங்களை மனைவிகளை விட்டு போகிறாங்க. அண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.